ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பால், தண்ணி சேர்க்காத ஒரு கெட்டியான பால் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பால் கொதி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு அதில் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சப்பழ சாறு ஆட் பண்ணுறப்ப அது பால் திரி திரியாக வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி திரி திரியாக வந்ததுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டியில் வடிகட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் தண்ணி எல்லாம் நல்லா வடியிடும். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை பிசைங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ரவா மாவு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, இது 2 பொருளையும் அதில் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் அல்லது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நெய்யை தடவிக்கோங்க. நெய் தடவி இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கிண்ணத்துலையும் அல்லது டம்ளர் எடுத்திங்கன்னா டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சு அமுக்கி அதில் இடையில உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு அல்லது பாதாம் பருப்பை சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதை இடையில போட்டு திருப்பி அதுக்கு மேலே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் அதில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் கிண்ணத்தை வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை அதில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி சூப்பராக வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை உடனே எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆற விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சூப்பராக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் டார்க் சாக்லேட் இருந்ததுனால நான் அதையும் மெல்ட் பண்ணி அதை போர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்டையும் அந்த டார்க் சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்ய 3 பொருள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செய்யலாம். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.